திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 688, அதிகாரம் தூது. வள்ளல் அதியமானின் உயிர் நண்பராகவும் அறிவுரை கூறும் அமைச்சராகவும் துணிந்து வினையாற்றும் தூதராகவும் இருந்தவர் ஔவை பாட்டி. அதே காலகட்டத்தில் தொண்டை மண்டலத்தை தொண்டைமான் என்னும் மன்னர் ஆண்டு வந்தார். தொண்டைமான் சிறிய படைகளை கொண்டிருந்தாலும் கூட அதியமானுடன் போர் செய்ய துணிந்தார். ஆனால் அதியமானோ தனது வீரத்தாலும் படை வலிமையாலும் சுலபமாக தொண்டைமானை வெல்ல முடியும். இருப்பினும் போரினால் பல குடிமக்கள் துயருறுவர் என்பதால் போர் செய்யாமல் தொண்டைமானின் மனதை நேர் செய்ய நினைத்தார். அதற்காக ஔவையாரை தூதனுப்பினார். ஔவையார் தொண்டை மண்டலம் அடைந்ததும் அரசரும் அவரை அன்பாக வரவேற்று உபசரித்தார். பின்னர் தனது படைக்கல கொட்டிலுக்கு ஔவையாரை அழைத்துச் சென்றார். அங்கே புதிய ஆயுதங்களும் நிறைய இருந்தன. நிறைய ஆயுதங்களை கண்டதும் ஔவையார் ஆச்சரியப்பட்டு அதியமானிடம் சென்று, இவ்வளவு ஆயுதங்கள் தொண்டைமான் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பயந்து போய் அதியமான் படையெடுப்பை நிறுத்தி விடுவார் என்று எண்ணினார் தொண்டைமான். ஆனால் ஔவையாரோ தொண்டைமானிடம், அரசே, உன்னுடைய படைக்கலன்கள் மிக அழகாகவும் புதிதாகவும் இருக்கின்றன. இந்த ஆயுதங்கள் ஒரு முறையாவது போரில் சென்று பயன்பட்டதாக தெரியவில்லை. எங்கள் அதியமானின் படைக்கலங்கள் பல முறை போர்களில் பகைவர்களோடு சண்டையிட்டதால் அதன் நுனியும் காம்பும் மழுங்கி அதனை செப்பனிடுவதற்காக கொல்லரின் உலைக்களத்தில் கிடக்கின்றன. எங்கள் மன்னர் அதியமானுக்கு படைச்சாலையை அழகாக அலங்கரிக்க தெரியாது, அதை பயன்படுத்த மட்டும்தான் தெரியும் என்றார். இதை கேட்டதும் தொண்டைமான் நாணம் கொண்டு ஔவையார் உரைத்தபடி போர் புரியாமல் நடந்து கொண்டார். மனதில் நேர்மையும் தனக்கு தீங்கு நேராதவர் காக்கின்றவர்களை துணையாக கொண்டும் அஞ்சாது துணிந்து பேசுகின்ற திறமையும், இம்மூன்று இயல்புகள் தான் ஒரு நல்ல தூதுவனுக்கு அடிப்படை குணங்கள் என்பதை தூய்மை, துணைமை, துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தகவலை சொல்வது அல்ல தூது, தகைமையால் வெல்வதே உண்மை தூது.